மரபு நுட்பங்களின் மீட்சி என்ற தலைப்பில் 5/3/2022 அன்று திருவெண்காட்டில் நடைபெற்ற மரபுக் கூடலில் ஆசான்மா செந்தமிழன் அவர்களின் உரை. அனைவருக்கும் வணக்கம். திருவெண்காடு மரபு கூடல் நிகழ்விற்கு பெரும்பான்மையானோர் வெளியூர்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் எங்களுக்கு ஒரு மனநிறைவு. ஏனென்றால் இந்த மரபுக்கூடல் என்ற நிகழ்வை தொடர்ந்து நடத்த வேண்டாம் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஏற்கனவே சென்னை, பெங்களூரு, கோவை ஆகிய பகுதிகளில் நாம் ஒவ்வொரு மாதமும் மரபுக்கூடல் நடத்தினோம். சென்னையில் தொடர்ந்து சில ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருந்தோம். அதை தொடர்ந்து நடத்த வேண்டாம் என்ற ஒரு நிலைப்பாடு நமக்கு ஏற்பட்ட பொழுது பொது முடக்கமும் சரியாக வந்து சேர்ந்தது. அதை ஒரு வாய்ப்பாகவே நான் கருதி அப்படியே அதை நிறுத்தி வைத்துவிட்டேன். வேறு பணிகள் முதன்மைப்பட்டு விட்ட காரணத்தால் அதில் ஈடுபடுவதில் எனக்கும் செம்மை சமூகத்தில் அப்பணியில் ஈடுபட்டவர்களுக்குமே இடர்பாடு இருந்தது. அது ஒரு பெரிய பணி. அடுத்த கட்டமாக பல மீட்டெடுப்புகளை செய்ய வேண்டியிருக்கிறது, பல நூல்கள் இயற்ற வேண்டியிருக்கிறது, ஆலயங்கள் கட்டி எழுப்ப வேண்டியிருக்கிறது என்ற நம்முடைய முன்னுரிமைகள் மாறிவிட்டன. மரபுக்கூடல் போன்ற நிகழ்வுகளில் அதிகமாக அக்கறை காட்ட வேண்டாம் என்ற நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் திருவெண்காட்டில் மரபுக்கூடல் நிகழ வேண்டும் என்பதற்கு என்ன அடிப்படை என்றால், மரபு வாழ்வியலுக்கு திரும்புவோர், இயற்கை வழி வேளாண்மை செய்வோர் ஆகியோருக்கு ஒரு அங்காடி முறை தேவைப்படுகிறது. அவர்கள் தங்களுடைய உற்பத்தி பொருட்களையும் விளைபொருட்களையும் நேர்மையான விலைக்கு பொருத்தமான சந்தைப்படுத்தலை செய்வதற்கு அங்காடி முறை ஒன்று தேவைப்படுகிறது. அதனை செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். அந்த அடிப்படையில் தான் நாம் திருவெண்காட்டில் இதனை தொடங்கி இருக்கிறோம். திருவெண்காடு இதற்கு ஒரு இடமாக அமைவதற்கு நம்முடைய முயற்சி எந்த வகையிலுமே காரணம் அல்ல. அது அமைந்தது, தானே அது அமைந்தது. இந்த பகுதியை பொறுத்தவரை இயற்கை உழவர்கள் எண்ணிக்கையில் மிகுதி என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் தான் இயற்கை உழவர்கள் எண்ணிக்கையில் அடர்த்தியாக இருப்பார்கள். கொங்கு பகுதியில் அடர்த்தியாக இருக்கிறார்கள், திருவண்ணாமலை பகுதியில் அடர்த்தியாக இருக்கிறார்கள். அதை போல சீர்காழி, குடந்தை பகுதிகளில் இயற்கை உழவர்களுடைய எண்ணிக்கை சற்று கூடுதல். ஆனால் அவர்களுக்குரிய அங்காடி முறை இன்னும் இல்லை. ஒரு பொது அங்காடி இதுவரை இல்லை. நம்முடைய மரபுக்கூடல் நிகழ்வுகள் எல்லாம் இயற்கை உழவர்களுக்கான சிறந்த அங்காடிகளாக இருந்தன. பலருக்கு தொழில் வாய்ப்புகளை தொடர்ந்து வழங்கி கொண்டிருந்தன. அவையெல்லாம் நிறுத்தப்பட்ட பிறகு திருவெண்காடு என்ற ஊரிலாவது ஒரு மாத அங்காடி ஏற்பட்டால் இப்பகுதியில் உள்ள உழவர்களுக்கு வருவாய் இருக்கும் என்பது நம்முடைய விருப்பம், இருக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். ஆகவேதான் மரபுக்கூடல் என்ற இந்த நிகழ்வை இங்கு நாம் தொடங்கி இருக்கிறோம். இது ஏற்கனவே சென்னை போன்ற பகுதிகளில் நிகழ்ந்தது போன்ற வடிவத்தில் இருக்க போவதில்லை. அப்படி இருந்தால் ஒவ்வொரு முறையும் நானும் வர வேண்டி இருக்கும், பல்வேறு நிகழ்வுகள் இருக்கும். அப்படி ஒரு சிக்கல் மிக்கதாக இதை ஆக்க நான் விரும்பவில்லை. ஏனென்றால் கூடுதலாக என்னால் இதிலெல்லாம் ஈடுபட இயலவில்லை. பணிகள் முன்பு கூறியது போல முன்னுரிமைகள் நிறைய மாறிவிட்டன, வேறு பல பணிகள் இருக்கின்றன. இந்த திருவெண்காடு அங்காடியை பொறுத்தவரை ஒரு ஊர் சந்தை போல இது தொடர்ந்து நிகழ வேண்டும். அப்படி நிகழும் என்ற நோக்கு நமக்கு இருக்கிறது. உழவர்கள் இங்கு பொருட்களை கொண்டு வர வேண்டும், இப்பகுதி மக்கள் வந்து வாங்கி செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த இங்கு நாம் வடிவமைக்கும் அமைப்பு முறை. இந்த நிலையில்
இந்த 2 நாட்கள் மரபு கூடல் ஏன் திட்டமிடப்பட்டது என்றால், ஊர் திரும்புவோருடைய பல்வேறு கேள்விகளுக்கு பொறுப்பாகவும் பொறுமையாகவும் பதிலளிப்பதற்கும் விளக்கமளிப்பதற்கும் ஒரு சூழல் தேவைப்பட்டது. மரபு கூடல் என்றாலே ஊர் திரும்ப விரும்புவோர் வருவார்கள் என்பது நமக்கு தெரியும். அவ்வாறு வருபவர்கள் ஒரு சிலராக இருந்தாலும் அவர்களுக்கு முறையான வழிகாட்டலை வழங்க வேண்டும் என்பதனால்தான் ஆற்றுப்படை செயல் திட்டத்தின் வழியாக இதனை நாம் கூட்டியிருக்கிறோம். இன்று கூட ஆற்றுப்படை கலந்துரையாடல் நிகழ்ந்தது. நாளையும் ஊர் திரும்புவோருக்கு ஏதேனும் கேள்விகள், ஐயங்கள் இருப்பின் அவற்றை விளக்குவதற்கு நாம் விருப்பமாகவே இருக்கிறோம். அதற்காகத்தான் இது 2 நாள் நிகழ்வாக இங்கே ஒழுங்கு செய்யப்பட்டது. வெளியூரிலிருந்து இவ்வளவு தொலைவு வருபவர்கள் ஒரே நாளில் திரும்பி செல்வது மிகவும் கடினம். அப்படி அவர்கள் பதட்டம் அடைய வேண்டாம், வந்தால் தங்கிவிட்டு மறுநாள் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் 2 நாள் நிகழ்வாக இதனை நாம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். இந்த இடம், இந்த மரபு கூடல் நிகழும் இந்த இடம் பட்டினத்தார் பயிலகம் என்ற செம்மையின் ஒரு செயல்பாட்டிற்காக இந்த இடத்தின் உரிமையாளர்கள் நமக்கு ஒதுக்கியுள்ள ஒரு வகையில் வழங்கியுள்ள இடம். இதனைத்தான் நான் இந்த உரையில் ஒரு மைய செய்தியாக குறிப்பிட விரும்புகிறேன். இந்த திருவெண்காட்டில் உள்ள காசிராமன், குமார் ஆகிய சகோதரர்கள் செம்மையின் பால் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள். அவர்களுடைய குடும்பத்தின் உறுப்பினர்கள் செம்மையின் பால் ஈடுபாடு கொண்டவர்கள் அல்லது மாற்று கருத்து பெரிதாக இல்லாதவர்கள். இந்த சகோதரர்கள் இருவருக்கும் செம்மையின் மீது, தனிப்பட்ட முறையில் என் மீது மிகுந்த பற்றுதல் உண்டு. இவர்களுடைய தந்தையார் கிட்டு ஐயா என்ற முதியவர் ஓரிரு மாதங்களுக்கு முன்பு இயற்கை எய்தினார். நன்கு நீண்ட காலம் வாழ்ந்து நிறைவாக இயற்கை எய்தினார். இந்த ஊரில் நீண்ட காலமாக வாழ்ந்து வரும் ஒரு மரபு வழிபட்ட குடும்பம் இது. இந்த குடும்பத்தினர் பல்வேறு பொது பங்களிப்புகளை செய்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் தொகுத்து கிட்டு ஐயா நினைவு இதழ் ஒன்று கொண்டு வருவதற்கான பணிகளில் இருக்கிறோம். ஆனால் இந்த குடும்பம் இன்று ஒரு பெரும் பங்களிப்பில் இருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனை அறிவிக்கும் பொறுப்பு எனக்கு இருக்கிறது. பல்வேறு மரபு நுட்பங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். என்னை பொறுத்தவரை ஊழிக்காலத்தின் இறைப்பணி என்பதே மீட்டெடுப்பு தான். உடல்நல கொள்கைகளை, பல்வேறு தொழில் கொள்கைகளை, மெய்யியலை, இறையியலை, சமய கொள்கைகளை மீட்டெடுப்பது ஊழி காலத்தில் இன்றியமையாதது. இந்த மீட்டெடுப்பு நிகழவில்லை என்றால் ஊழியில் மனிதர்களோடு சேர்ந்து இந்த கொள்கைகளும் அழிந்து போகும். காப்பதற்கு என்று எந்த கொள்கையுமே இருக்காது. ஒரு பெருந்தொற்று ஏற்படுகிறது என்றால் இந்த மீட்டெடுப்பிற்கு உள்ளே வந்தவர்கள் அந்த பெருந்தொற்றை பற்றி கவலை இல்லாமல் இருக்க முடிகிறது. ஏனென்றால் நாம் அந்த கொள்கைகளை எல்லாம் மீட்டெடுத்து பரப்பி கற்பித்து விட்டோம். இவ்வாறு மீட்புக்கு உள்ளே வந்தவர்கள் பெருந்தொற்றை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் இருக்கிறோம். பல்வேறு நோய்களிலிருந்து விடுபட்டு அல்லது அந்த நோய்களை குறித்த அச்சங்களிலிருந்து விடுபட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது செம்மையை தொடர்ந்து பார்க்கும், அதில் பங்கேற்கும் அனைவருக்குமே தெரியும். பொது சமூகம் நோய்களை பற்றி அச்சப்பட்டு பதட்டப்பட்டு கொண்டு இருக்கையில் நம்முடைய சமூகம் மட்டும் நலத்துடன் வாழ்வதற்கு எது அடிப்படை? மீட்டெடுப்பு தான் அடிப்படை. நாம் புதிதாக எதையும் கண்டுபிடிக்கவில்லை. நம்முடைய மரபுகளில் இருந்து உடல்நல கொள்கைகளை மீட்டெடுத்து அதை கடைபிடிக்கிறோம், கற்பிக்கிறோம். அவ்வாறு மீட்டெடுப்பு நிகழும் எல்லா துறைகளிலும் நாம் மேம்பட்டிருக்கிறோம், பாதுகாக்கப்படுகிறோம். இதுதான் இறை அருளால் பாதுகாக்கப்படுவது என்பது. வேளாண் துறையில் உள்ள நம்முடைய மரபு கொள்கைகள் எல்லாம் ஐயா நம்மாழ்வார் உள்ளிட்டோர்
மீட்டெடுத்தார்கள். அவர்கள் மீட்டெடுத்ததனால்தான் அந்த இயற்கை வேளாண் வழிமுறையில் ஈடுபடுவோர் இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இந்த மீட்பு இன்றியமையாது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் ஒவ்வொருவருக்குமே இந்த மீட்டெடுக்கும் பணியில் பொறுப்பு இருக்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பயனாளிகள் அல்ல. பயன்பெறுவோராக மட்டும் இருந்தால் அது ஒரு பொறுப்பின்மை. இந்த மீட்டெடுப்பில் ஒவ்வொருவருக்குமே பொறுப்பு இருக்கிறது. ஒரு ஒரு பேரழிவு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் கண்முன்னே பார்க்கிறீர்கள். இந்த பேரழிவிலிருந்து நாம் தப்பிப்பதற்கும் நம்முடைய தலைமுறை நிலைத்து வாழ்வதற்கும் எவ்வளவோ மீட்புகள் தேவைப்படுகின்றன. அந்த மீட்புகளை ஓரிரு மனிதர்கள் செய்துவிட முடியுமா என்று கேட்டால் உங்களுக்கே விடை தெரியும். தனி மனிதர்களால் செய்ய இயலாது. இதுக்கு ஒரு பெரிய கூட்டமைப்பு வேண்டும், ஒரு சமூக பங்களிப்பு வேண்டும், சமூக பொறுப்பு வேண்டும். அந்த வகையில் செம்மை ஆற்றுப்படையின் வழியாக நாம் பல்வேறு மரபு தொழில்களை எல்லாம் மீட்டெடுத்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் பல தொழில்நுட்பங்களை மீட்டு அவற்றை பலருக்கு கற்றுக் கொடுக்கவும் விரும்புகிறோம். அதற்கான ஒரு செயல் திட்டமாக ஒரு பயிலகம் தொடங்க வேண்டும் என்பதனை நாம் சில ஆண்டுகளாகவே நெருக்கமானவர்களிடம் வெளிப்படுத்தி வந்தோம். இங்கே உள்ள காசிராமன் மற்றும் குமார் ஆகிய சகோதரர்களாகிய அந்த இருவரிடமும் இதை பற்றி நாம் கூறிய பொழுது அவர்கள் நாம் நினைத்ததையெல்லாம் விட விரைவாக இந்த ஒட்டுமொத்த நிலப்பகுதியையும், இப்பொழுது நாம் இந்த நிகழ்வில் அமர்ந்திருக்கும் இந்த நிலம், இதற்கு அருகே உள்ள அந்த நீண்ட நிலப்பகுதி ஒட்டுமொத்தத்தையும் நம்முடைய மரபு தொழில்நுட்ப பயிலகத்திற்கு என்று அப்படியே ஒதுக்கிவிட்டார்கள். இதை இப்பொழுது கூட ஒரு காரண காரியமாக என்னால் நம்ப இயலவில்லை. நம்மால் நம்ப இயலாமல் ஒன்று நிகழ்கிறது என்றால் அதுதானே அற்புதம். அதுதான் இறையருள் எனப்படுவது. அந்த இறையருள் இங்கு பயிலப் போகும் எல்லா மாணவர்களுக்கும் ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது. இவ்வாறு வழங்கும் மனிதர்களுக்கு இந்த செல்வத்தை இறைவன் வழங்கினான் என்பதும் இறையருள் தான். எவ்வளவோ பேரிடம் பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது. அனைவரும் இப்படியெல்லாம் வழங்குவதில்லை. இப்படி வழங்குவதே இல்லை. 10,000-ல் ஒருவர் இப்படி இருந்தால் அது கூட அரிது. இவர்கள் எத்தனை ஆயிரத்தில் ஒருவர் என்று கூட கணக்கிட இயலாத அளவுதான் நிலைமை உள்ளது. இந்த பட்டினத்தார் பயிலகம் பல்வேறு மரபு தொழில்நுட்பங்கள் எல்லாம் மீட்டெடுப்பதற்கான பயிலகம். இங்கு ஊர் திரும்ப விரும்புவோர் தொழில் கற்பதற்காக வந்து தங்கி பல மாதங்களுக்கு பயிற்சி பெறலாம். அந்த வகையில் இதனை கட்டி அமைத்துக் கொண்டிருக்கிறோம். எவ்விதமான கட்டணமும் இல்லாமல் வந்து தங்கி பயிலலாம். எவ்வித கட்டணமும் செலுத்தாமல் 6 மாதங்கள் அல்லது ஓராண்டு வரை கூட பல தொழில்நுட்பங்களை இங்கு மாணவர்கள் தங்கி பயிலலாம் என்ற வகையில் இதனை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறோம். கட்டுமான பணிகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த செயல் திட்டத்திற்கு நிலம் கொடுப்பது மட்டுமல்ல, இதற்கான பொருட்செலவுகளை ஏற்று அவர்களுடைய சிந்தனையையும் உழைப்பையும் செலுத்தி கொண்டிருக்கும் இந்த குடும்பத்தினருக்கு அம்மையப்பர் அருள் என்றும் நிறையும் என்று நான் நம்புகிறேன். நிறைய வேண்டும் என்று வேண்டுகிறேன். இவர்களுக்கு செல்வம் வற்றக்கூடாது என்றும் வேண்டுகிறேன். இந்த கிணறுகள் எல்லாம் வற்றவே கூடாது. ஏனென்றால் இந்த கிணறுகள் தங்களுடைய தாகத்திற்காக தோண்டப்படும் கிணறுகள் அல்ல. இவர்களுக்கு தாகமே இல்லை. இவர்கள் நிறைவான செல்வத்தில் இருக்கிறார்கள். இது ஊருக்காக ஊற்றெடுக்கும் கிணறு. இவர்கள் ஏற்கனவே பல்வேறு அறப்பணிகளை செய்து வருகிறார்கள். இந்த பகுதி மக்கள் அனைவருமே அறிவீர்கள். குடிநீர் அன்றாடம் சில 100 பேருக்கு குடிநீர் வழங்கும் குடும்பம் இது. இப்படி பல செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றை எல்லாம் விட மிகுதியாக சில தலைமுறைகளை நிலைநாட்டும் ஒரு பணியாக இந்த பட்டினத்தார் பயிலகத்தை இவர்கள் தொடங்குகிறார்கள் என்பதில் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு மனநிறைவு. ஏனென்றால் இப்படி ஒரு பயிலகம் தொடங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
ஆனால் என்னிடம் பொருளும் இல்லை, அதற்கான எதுவும் இல்லை. என்னிடம் சிந்தனை இருக்கிறது, தாயிடம் தகப்பனிடம் வேண்டுவதற்கான வழி என்னிடம் இருக்கிறது, அவ்வளவுதானே தவிர என்னிடம் எதுவும் இல்லை. இதனை செய்வதற்கு தேவையான எதுவுமே என்னிடம் இல்லை. அப்படி செய்வதற்கான மனிதர்கள் முன்வரும் பொழுது எனக்கு அதைவிட என்ன நிம்மதி இயலும். எளிதாக இதனை பலர் ஒன்று திரட்டி பலரை சந்தித்து பலருடைய நிதி பங்களிப்பை எல்லாம் கோரி பெற்று ஒன்றை செய்வதை விட ஒரு ஒரு குடும்பத்தினரே நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லி பேச்சளவோடு இல்லாமல் அதை செயல்படுத்துவதை விட எனக்கு வேறு மனநிறைவு எதுவும் இருக்க இயலாது. அந்த வகையில் இந்த பட்டினத்தார் பயிலகம் தமிழருடைய மரபு நுட்பங்களை மீட்டெடுப்பதற்கான முதல் பயிலகம். இன்னும் பல பயிலகங்கள் வர வேண்டும், இதுதான் முதல் பயிலகம் என்ற அளவில் இந்த திருவெண்காட்டில் இது தொடங்கப்படுகிறது. இங்கு முதன்மையான தொழில்நுட்பமாக நாம் எதனை கற்றுக் கொடுக்க விரும்புகிறோம் என்றால் மரத்தச்சு பணிகள் தான் முதன்மையாக இங்கு கற்பிக்கப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். இந்த செயல் திட்டத்தை பற்றி நாம் ஏற்கனவே கூறிய பொழுது கூட ஒரு மாணவர் இந்த பயிலகத்தின் உள்ளே வந்தால் கூரை போடுவதில் தொடங்கி ஓடு வேய்வது, சாளரங்கள் செய்வது, நிலை கதவு ஆகியவற்றை செய்வது, மரப்பொருட்கள் செய்வது முதல் ஒரு பெரிய தேர் செய்வது வரை கற்றுக்கொள்ள வேண்டும். மரத்தால் எவ்வளவு பொருட்கள் செய்ய இயலுமோ அவ்வளவு பொருட்களையும் கற்றுக்கொள்ளும் அளவிற்கு இந்த பயிலகம் இருக்க வேண்டும் என்று நாம் கூறினோம். அதற்கு தச்சர்கள் மட்டும் போதாது, ஆசாரி என்று அழைக்கப்படும் தச்சர்கள் மட்டும் போதாது, மரத்தில் சிற்ப வேலை செய்ய தெரிந்தவர்கள் வேண்டும், மரச்சிற்பிகளும் வேண்டும். அது தனி. பொதுவான தச்சர்கள் வேறு திறனுடையோர். இதுதான் நம்முடைய விருப்பம், அப்படித்தான் செய்ய போகிறோம். அதற்கு ஒரு முன்னோட்டமாக இங்கு உள்ள மரத்தச்சர்கள் இங்கு ஏற்கனவே இந்த பயிலகத்தில் இந்த மரபு அங்காடியில் கூட சில பொருட்களை வைத்திருக்கிறார்கள். அந்த பொருட்களை நீங்களும் பார்த்திருப்பீர்கள், பார்க்கவில்லை என்றால் பாருங்கள். மரச்சிற்பங்களை செய்து எவ்விதமான செயற்கை கருவிகளும் இல்லாமல் பல மரச்சிற்பங்களை சிறிய அளவில் செய்து இங்கே வைத்திருக்கிறார்கள். அதற்கான மரச்சிற்பிகளே இன்றைக்கு தமிழகத்தில் அருகி போய்விட்டார்கள். மின்சாரம் இல்லாமல் மர வேலை செய்வதற்கு ஆட்கள் இன்றைக்கு இல்லை. மிக குறைவானோர் தான் ரம்பம் எனப்படும் அறத்தை பயன்படுத்துகிறார்கள். அவர்களே ஒளி பிடிப்பவரே குறைவு என்று. ஆனால் இங்கு இந்த பட்டினத்தார் பயிலகத்தில் மரத்தில் சிற்பம் செய்பவர், அவரோடு சேர்ந்த சில மரச்சிற்பிகள், தச்சர்கள் இருக்கிறார்கள் என்பது ஒரு சிறப்பு. இது எல்லா இடத்திலும் கிடைக்காத சிறப்பு. இரும்பு கொள்ளு பட்டறை ஏற்கனவே இங்கு இருக்கிறது, பார்த்திருப்பீர்கள். அவையெல்லாம் பயிற்சி கொடுப்பதற்காகத்தான் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தையல் பயிற்சி வழங்கப்பட இருக்கிறது. மண்பாண்டங்கள் செய்வதற்கான குயவு பயிற்சி வழங்கப்பட இருக்கிறது. இந்த 4 துறைகள் இப்பொழுது இருக்கின்றன. இன்னும் வேறு சில துறைகளையும் சேர்க்க வேண்டும். துறைகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதை விட ஒரு துறையில் ஆழ்ந்த பயிற்சி தேவை என்ற வகையில் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வடிவமைப்பு நிறைவடைந்த பிறகு இன்னும் ஓரிரு மாதங்களில் முழுமையாக இது ஒரு உறைவிட பள்ளியாக தொடங்கப்பட்டுவிடும். இந்த தொடக்கம் இன்றுதான் அந்த தொடக்கம் இருக்கிறது. இதுதான் முதல் நிகழ்வு. பட்டினத்தார் பயிலகத்தை பொறுத்தவரை இதுதான் முதல் நிகழ்வு. இந்த முதல் நிகழ்விலேயே மரச்சிற்பங்கள் செய்பவர்கள் இருக்கிறார்கள், இரும்பு கொல்லர் இருக்கிறார், ஒரு தையலர் இருக்கிறார், ஒரு குயவர் இருக்கிறார். இந்த 4 துறைகளும் இன்றைக்கு தொடங்கிவிட்டன, செயல்பாடுகளை தொடங்கிவிட்டன என்பதனால் இதுவே தொடக்க நிகழ்வாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பி அந்த கலைஞர்களை, அந்த தொழில்நுட்ப கலைஞர்களை எல்லாம் இந்த உரை முடிந்த பிறகு அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு மாலை அணிவித்து அவர்களை வாழ்த்த விரும்புகிறோம். இதுதான் இன்றைய நிகழ்வின் சிறப்பு என்று உங்களுக்கு நான் கூறுவது என்னுடைய கடமை. இப்பொழுது இந்த மரபு நுட்பங்கள்
ஏன் தேவைப்படுகின்றன என்பதை பற்றி சில கருத்துக்களை கூறி உங்களையும் இவ்வாறான பொறுப்புகளில் ஈடுபடுத்த விரும்புகிறேன். இரும்பு கொள்ளு பட்டறைகளை நீங்கள் உங்களுடைய சிறு வயதில் பார்த்திருப்பீர்கள். இப்பொழுது நீங்கள் அவற்றை காண்பது அரிது அல்லது காண இயலவே இயலாது. இந்த இரும்பு கொள்ளு பட்டறைகள் இருந்த வரை ஓர் ஊரின் தொழில் சூழல் எப்படி இருந்தது என்று சிந்தித்து பாருங்கள். ஓர் ஊர் வாழ்வியலுக்கு பல்வேறு இரும்பு கருவிகள் தேவை. அந்த இரும்பு கருவிகளில் முதன்மையானவை 2. ஒன்று அரிவாள், இன்னொன்று மண்வெட்டி. இதற்கு அடுத்த நிலையில் கடப்பாறை, அடுத்த நிலையில் கோடரி. இந்த 4 பொருட்களை மட்டும் நாம் எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு மண்வெட்டிகள் டாடா நிறுவனத்திலிடமிருந்து வருகின்றன. நீங்கள் ஒரு மண்வெட்டி வாங்க வேண்டும் என்றால் அந்த மண்வெட்டியை ஒரு பன்னாட்டு நிறுவனம் செய்கிறது, அதனைத்தான் நீங்கள் வாங்குகிறீர்கள். அரிவாள் தரமற்ற இரும்பினால், உருக்கினால், ஒரு கலப்பு இரும்பினால் செய்யப்பட்டவைதான் வந்து சேருகின்றன. கடப்பாறை பயன்படுத்துவதற்கு இன்றைக்கு கையும் இல்லை, தூக்குவதற்கு தோளும் இல்லை, தரமான கடப்பாறைகளும் இல்லை. கலப்பு இரும்பு கடப்பாறைகள் தான் கடைகளில் கிடைக்கின்றன. கோடரி என்ற கருவி தேவையே படவில்லை. இந்த 4 கருவிகளும் வழக்கொழிந்து போனதற்கு பிறகு என்ன நிகழ்ந்திருக்கிறது என்று பார்ப்போம். மண்வெட்டி ஊருக்கு ஊர் வடிவ மாறுபாட்டோடு இருக்கும். ஒரு ஊரின் மண்வெட்டி இன்னொரு ஊருக்கு பொருந்தாது. மண்வெட்டியை பார்த்தாலே இது எந்த ஊருக்குரியது என்று கூற வேண்டும். அவர்தான் ஊர் வாழ்வியலில் இருப்பவர். கடினத்தரை இருந்தால் நீளமாகவும் குத்தாகவும் சற்று குறைந்த வளைவுடனும் மண்வெட்டி இருக்கும். அதாவது நம்முடைய செம்மைவனம் உள்ள பகுதிகள், ஆச்சாம்பட்டி போன்ற பகுதிகள் செம்மண், சற்று கடினத்தரை. அதிகம் ஒரு பாதிக்கும் குறைவாக வளைய வேண்டும், அவ்வளவுதான் வளைய வேண்டும். அப்படி முதுகு அவ்வளவுதான் வளைய வேண்டும். அதற்கேற்றாற் போல மண்வெட்டியின் பிடி இருக்க வேண்டும், அந்த மண்வெட்டியுடைய இரும்பு இருக்க வேண்டும். அதிகமான கரிசல் பகுதியில் நன்கு குனிந்து, பாதிக்கும் கீழ் குனிந்து மண் அள்ளும் வகையில் மண்வெட்டியின் பிடி இருக்கும். அந்த மண்வெட்டி பகுதியும் அப்படி இருக்கும், அந்த இரும்பு அப்படி இருக்கும், அகலமானதாக இருக்கும். மணல் பகுதிகளுக்கு சற்று வேறு வகை இருக்கும், உயரமாகவும் இருக்கும். குனியவே தேவையில்லை என்று கூறுவார்கள். மணல் பகுதியில் எதற்கு குனியவே தேவையே இல்லை, அப்படியே நின்று கொண்டே அள்ளலாம் என்பது போல இருக்கு. இன்னும் பல வகைகள் இருக்கின்றன. ஒரு மண்வெட்டியின் வடிவமைப்பு என்பது மண்ணின் இயல்புக்கு ஏற்றவாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மரபு. இந்த மரபு எந்த பெருநிறுவனத்துக்கு தெரியும்? நாடு முழுவதும் ஒரே மண்வெட்டி, ஒரே அளவு, ஒரே நாடு, ஒரே மண்வெட்டி, ஒரே அளவு, ஒரே வகை இரும்பு, ஒரே மண்வெட்டி. மண்வெட்டிக்கு பிடி போடுவதற்கு சில மர வகைகள் உண்டு. பொதுவாக மஞ்சனத்தி எனப்படும் நுணா மரங்கள் பயன்படுத்தப்படும். பெரும்பான்மையாக புதுக்கோட்டை, தஞ்சாவூர் பகுதிகள் எல்லாம் மம்மரை என்ற மரத்துடைய பிடிதான் மண்வெட்டிக்கு உகந்தது. ஊருக்கு ஊர் அதிலும் மாறுபாடு இருக்கும். வெயிலில் காய்ந்தாலும் வெடிக்காத வகையில் எடை குறைவாக, நிறை மிகுதியாக உள்ள மரங்கள் தான் பிடிக்கு. மாட்டு வண்டியின் முகத்தடி, மண்வெட்டி, கோடரி பிடி ஆகியவை எல்லாம் சில வகை மரங்கள் தான் பொருத்தமானவை. அந்த மரங்கள் இயற்கையாகவே அந்த சூழலில் விளைபவை. அந்த ஊரில் விளையும் மரங்களில் எது இதற்கு பொருத்தமானது என்பதனை அந்த ஊரில் உள்ள தச்சர்கள் அறிவார்கள். மண்வெட்டியின் அமைவு எவ்வாறு இருக்க வேண்டும், இரும்பின் கனம் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை அந்த ஊரின் கொல்லர்கள் அறிவார்கள்.
இந்த இரண்டை பற்றிய புரிதல் உழவர்களுக்கு உண்டு. இந்த அறிவு இன்றைக்கு வேளாண்மைக்கு வரும் யாருக்குமே இல்லை. இரும்பை பற்றிய அறிவும் இல்லை, மரத்தை பற்றிய அறிவும் இல்லை, மண்ணுக்கும் இந்த கருவிக்குமான உறவு எப்படிப்பட்டது என்பதனை பற்றிய அறிவும் இல்லை. இந்த அறிவை நாம் நம்முடைய கண்ணெதிரிலேயே இழந்து போனோம். இதன் விளைவாக நம்மிடம் வரப்புகளே இல்லை. இன்று வரப்பு வெட்டும் அளவிற்கு மனிதர்கள் இல்லை, அது வேறு. வரப்பு வெட்டும் அளவிற்கு கருவிகள் இருக்கின்றனவா? இன்றைக்கு கடைகளில் விற்கப்படும் மண்வெட்டியை வாங்கி களிமண்ணில் வரப்பு வெட்டி ஒரு 2.5 அடி 3 அடி உயரத்துக்கு வரப்பு கட்ட இயலுமா? அதற்கு பொருத்தமானதாக அந்த இரும்பு இருக்கிறதா என்று கேட்டால் அவ்வளவு தரமான இரும்பு கடைகளில் கிடைப்பதே இல்லை என்பதுதான் உண்மை. இது நடைமுறையில் பணியாற்றும் அனைவரும் அறிந்த உண்மையே. நம்முடைய மரபு இரும்பை எப்படி கையாண்டது? நம்முடைய மரபில் இரும்பு விலை மதிப்பற்றதாக கருதப்பட்டது. அதனை நீங்கள் நன்கு நினைவில் கொள்ள வேண்டும். இரும்பு விலை மதிப்பற்றது. அதனை அப்படியெல்லாம் எளிதாக விலைக்கு போடும் வழக்கமே நம்மிடம் இருக்கவில்லை, இந்த பெருநிறுவனங்கள் வரும் வரை. இரும்பு, ஒரு பொருள் இரும்பில் இருக்கிறது என்றால் அதில் ஏதேனும் பழுது ஏற்பட்டால் அந்த பழுதை நீக்கி அதனை மேலும் சீர்படுத்துவதற்கு என்று கொல்லர்கள் இருந்தார்கள். அவர்கள் இரும்பு அழிந்து விடாமல், அவற்றினுடைய தரம் சிதைந்து விடாமல் பல ஆயிரம் ஆண்டுகளாக பாதுகாத்தார்கள். இதை வேறு வகையில் கூற வேண்டும் என்றால், ஒரு ஊரில் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் இரும்பு பொருட்கள் இருக்கின்றன என்றால் அந்த அளவை மட்டுமே சில நூற்றாண்டுகளுக்கு பாதுகாக்கும் தொழில்நுட்பமாக நம்முடைய பொற்கொள்ளர்களுடைய தொழில்நுட்பம் இருந்தது. இவ்வளவுதான் இரும்பு இருக்கிறது, இந்த ஊரில் இரும்பு இருப்பு இவ்வளவுதான் என்றால் இதே இருப்பு அளவை சீரமைத்து புதுப்பித்து தொழில்நுட்பங்களை மேம்படுத்தி சில நூற்றாண்டுகளுக்கு கருவி செய்யும் திறன் தமிழகத்து இரும்பு கொள்ளர்களிடம் இருந்தது. இதன் விளைவாக இரும்பிற்கென பெரிய சுரங்கங்களை நாம் தோண்ட தேவையே ஏற்படவில்லை. ஏனென்றால் முன்னர் கூறியவாறு இரும்பு விலை மதிப்பற்றது. நமக்கு அதில் ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டால் அதனை திருத்துவதற்கென்று நம்மிடம் வல்லுநர்கள் இருந்தார்கள். ஆகவே பெரிய படைகளை நாம் வைத்திருந்தாலும் அப்படைகளுக்கு தேவையான ஈட்டி, வேல், வாள், வில் போன்ற கருவிகளுக்கெல்லாம் இரும்பு தேவைப்பட்டாலும் பெரிய சுரங்கங்கள் நமக்கு தேவைப்படவே இல்லை. இருக்கும் இரும்பையே சீரமைப்பதற்கான தொழில்நுட்பம் நம்மிடம் இருந்தது. உங்களுக்கு நினைவு இருக்கும், ஏறத்தாழ ஒரு 40 அல்லது 50 ஆண்டுகளாக பழைய இரும்பு வாங்குவதற்கான வணிகம் புதிதாக வளர்ந்தது. அதற்கு முன்பு அப்படி ஒரு வணிகம் இல்லை, வளர்ச்சி அடையாத ஒரு வணிகம். அது ஒரு 50 ஆண்டுகளில் தான் அது வளர்ச்சி அடைந்தது. இந்த இரும்பு எங்கே சென்றது என்பதுதான் கேள்வி. உங்களுடைய வீடுகளில் இருந்த பழைய இரும்பு என்றார்கள். இரும்பு என்பதே பழையதுதான். இரும்பு என்றாலே பழமையானது என்றுதான் பொருள். அது என்ன புது இரும்பு, பழைய இரும்பு? இது எப்பொழுதுமே இருக்கும், அதை சீரமைக்க வேண்டும், அவ்வளவுதான். அதற்கான தொழில்நுட்பம் தெரிய வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள இரும்பு என்றால் மண்வெட்டி செய்தால் வெட்டாதா? வெட்டும். பழைய இரும்பு என்ற கருத்தே திணிக்கப்பட்டது. பழைய இரும்பு என்ற பெயரில் நம்மிடமிருந்து வாங்கப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாம் எங்கு சென்றன, யாரிடம் சென்றன என்று சிந்தித்து பாருங்கள். நாம் எவ்வளவு மரபு செல்வங்களை மிக 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 குறைந்த பணத்திற்கு தூக்கி வீசி இருக்கிறோம் என்பது உங்களுக்கு புரியும். அவ்வளவு இரும்பும் நிறுவனங்களுக்கு சென்று மறுசுழற்சிக்கு உட்படுத்தப்பட்டு அந்த இரும்பு கலப்படம் செய்யப்பட்டு மீண்டும் உங்களுக்கே விற்பனைக்கு வந்தது. இந்த இடைப்பட்ட காலத்தில் கொல்லர்கள் என்ற இனம் அழிந்தே போனது. அவர்கள் தேவைப்படவில்லை. இரும்பே பழையது எனும் பொழுது இரும்படிக்கும் மனிதர்கள் மட்டும் புதியவர்களாக இருப்பார்கள் என்ன? இரும்பு பழையது, அதை அடிக்கும் மனிதர்கள் தேவையற்றவர்கள் என்ற நிலை வந்துவிட்டது.
இன்றைக்கு நீங்கள் ஒரு அரிவாள் வாங்குகிறீர்கள் என்றால், புவியின் ஏதோ ஒரு காடு அழிக்கப்பட்டு அங்கு தோண்டப்பட்ட சுரங்கத்திலிருந்து எடுக்கப்பட்ட இரும்பு தாது புவியின் வேறு சில பகுதிகளெல்லாம் அழித்து கட்டப்பட்ட உருக்காலைகளுக்கு சென்று புவியின் பல்வேறு பகுதிகள் அழிக்கப்பட்டு கச்சா எண்ணெய் எடுக்கப்பட்டு அந்த எண்ணெயில் உள்ள சரக்கு போக்குவரத்தின் வழியாக வெவ்வேறு நாடுகளுக்கு பயணித்து அதன் பிறகு மொத்த வணிகர்களுக்கு வந்து உங்கள் ஊருக்கு வந்து இறுதியில் உங்கள் கைக்கு வருகிறது ஒரு அரிவாள். புவியின் ஏதோ ஒரு மூலையில் அழிக்கப்பட்ட காட்டிற்கும் உங்கள் கையில் இருக்கும் கத்திக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கிறது. இதுதான் நிலை. இரும்பு தாது வேண்டும் என்பதற்காக சூறையாடப்படும் இயற்கை வளங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மிகவும் வளமான பல காடுகள் இரும்பு தாது கொண்டவைதான். இரும்பு தாது எடுப்பதற்காகத்தான் சேலம் என்ற இயற்கை எழில் கொஞ்சம் பகுதி முற்றிலும் வறண்ட பகுதியாக சிதைக்கப்பட்டது. இப்பொழுது கூட இரும்பு தாது இருக்கிறது என்பதனால்தான் சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் சேலத்திலிருந்து சென்னை வரை உள்ள பகுதிகள் சூறையாடப்படுவதற்கு எல்லா வாய்ப்புகளுடனும் இருக்கின்றன. பல தாதுக்கள் இருக்கின்றன, இரும்பு தாது அதில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்று. ஒரு காலத்தில் சேலம் பாக்கு மரங்களும் மிளகு கொடிகளும் நிறைந்த பகுதியாகத்தான் இருந்தது. சேலத்தின் பெரும்பகுதி அப்படித்தான் இருந்தது. ஆனால் ஓர் இரும்பு தொழிற்சாலை அங்கு நிறுவப்பட்ட பிறகு அந்த இயற்கை வளம் சூறையாடப்பட்டு பல கோடி ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்ட இயற்கையின் காப்பரன்கள் யாவும் சிதைக்கப்பட்டு இன்றைக்கு ஏறத்தாழ 1200 அடிக்கு கீழ்தான் தண்ணீர் இருக்கிறது என்ற நிலை வந்துவிட்டது. இதற்கு எது அடிப்படை? இரும்பு. இரும்பு என்ற ஒரே ஒரு பொருள் நம் கண்ணெதிரே ஒரு மிகப்பெரிய மண்டலத்தை சூறையாடிவிட்டது. அதை பற்றி எந்த குற்ற உணர்ச்சியும் அந்த ஆலையில் பணிபுரியவர்களுக்கும் இருக்க போவதில்லை, அந்த ஆலையை சார்ந்து பொருள் ஈட்டுபவர்களுக்கும் இருக்க போவதில்லை, அந்த ஊரில் வாழும் மனிதர்களுக்கு இருக்க போவதில்லை. பொருளாதாரம் பெருகியது என்று அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அறிவுரை கூறுவது நம்முடைய வேலை அல்ல, அப்படி கூறுவதனால் எதுவும் நிகழப்போவதும் அல்ல. ஆனால் உங்களை போன்றோருக்கு பொறுப்பு இருக்கிறது என்று நான் கூறினேன் அல்லவா? அந்த பொறுப்பிற்காகத்தான் இந்த கருத்தை முன்வைக்கிறேன். ஏற்கனவே நம்மிடம் இருந்த இரும்பு தொழில்நுட்பத்தை நாம் விட்டு கொடுக்காமல் இருந்திருந்தால் பழைய இரும்பு என்ற கருத்தே வந்திருக்காது. ஒரு ஊருக்கு 500 மண்வெட்டிகள் தேவைப்படுகிறது என்றால் அது என்ன பெரிய மாற்றம் வந்துவிடும்? ஒரு 100 ஆண்டு கழித்து 5000 மண்வெட்டி தேவைப்படுமா என்ன? நிலத்திற்கு ஏற்ற மண்வெட்டி, உழவர்களுக்கு ஏற்ற வகையில் தானே எண்ணிக்கை. 1000 ஆண்டுகள் ஆனாலுமே அந்த எண்ணிக்கையில் என்ன பெரிய மாறுதல் வந்துவிடும்? பெரிய 500 மண்வெட்டிகள் தேவைப்படுகின்றன, 300 அரிவாள்கள் தேவைப்படுகின்றன என்றால் 100 ஆண்டு கழித்து ஒரு 50 மண்வெட்டிகள் கூடுதலாக தேவைப்படலாம். அவ்வளவுதானே தேவைப்படும். மனிதர்களுக்கு ஏற்ற மனித எண்ணிக்கைக்கும் மண்வெட்டி எண்ணிக்கைக்கும் தொடர்பில்லை. விளைநிலத்தின் பரப்பு எவ்வளவோ அவ்வளவுதான் மண்வெட்டி தேவை இல்லையா? மனித எண்ணிக்கைக்கு ஏற்ப மண்வெட்டி எண்ணிக்கை தேவை இல்லையே. இதனால் கதிரருவாள், அரிவாளில் பல வகைகள் உண்டு, குறிப்பாக கதிரருவாள், மண்வெட்டி, கடப்பாறை ஆகியவையெல்லாம் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலே இருந்தன. ஒரு ஊருக்கு இவ்வளவுதான் தேவை என்றால் 500 ஆண்டு கழித்தும் அதில் பெரிய வேறுபாடு வராது. இரும்பு நம் முன்னோர்களால் இறக்குமதி செய்யப்பட்டதா? தமிழர்கள் இரும்பு இறக்குமதி செய்தார்கள் என்று ஏதாவது ஒரு குறிப்பு இருக்கிறதா?
மூவேந்தர்களுடைய படையில் பல்லாயிரம் வீரர்கள் இருந்தார்கள். போர் வீரர்கள் என்றாலே எல்லா வகையிலும் இரும்பு பயன்படுத்துபவர்கள் தானே. வேளாண்மை சிறப்பாக இருந்தது. பல்வேறு தொழில்கள் சிறப்புற்று இருந்தன. தச்சு பணிக்கு உளி வேண்டும். உளி செய்ய வேண்டும் என்றால் இரும்பு வேண்டும். எவ்வளவு ஆலயங்களை கட்டினோம். ஒவ்வொரு ஆலயத்திற்கும் எத்தனை 100 உளிகள் தேவைப்பட்டிருக்கும். எவ்வளவு மரச்சிற்பங்கள் செய்தோம். எவ்வளவு மர தச்சு பணிகள் செய்தோம். இவை அனைத்திற்குமே உளி வேண்டும். உளி வேண்டும் என்றால் இரும்பு வேண்டும். இவ்வளவு இரும்பு தேவை நமக்கு இருந்தது. இவ்வளவு இரும்புக்கும் நாம் எந்த நாட்டை சார்ந்திருந்தோம்? ஏதாவது ஒரு குறிப்பு உண்டா? இரும்பு இறக்குமதி செய்யப்பட்டது என்று ஒரு குறிப்பு உண்டா? இல்லை. இவ்வளவு இரும்பு தேவை இருந்த பொழுதிலும் இதில் பற்றாக்குறை ஏற்பட்டது என்ற குறிப்பாது உண்டா? இல்லை. தன்னிறைவாக இருந்தோம். இரும்புக்காக ஆழமான சுரங்கங்களை தோண்டினோம், அதற்காக காடுகளை வெட்டினோம் என்ற ஒரு குறிப்பு உண்டா? இல்லை. இறக்குமதி செய்யவில்லை. பற்றாக்குறையில் தள்ளாடவில்லை. காடுகளை அழித்து பெரிய சுரங்கங்களும் தோண்டவில்லை. ஆனால் இரும்பு இருந்தது. எப்படி என்றால், நிலத்தின் மேல் பகுதியில் உள்ள இரும்பு தாதுவை சேகரித்து அதனை உருக்கி இரும்பாக்கும் நுட்பம் நம்மிடம் பல ஆயிரம் ஆண்டுகளாகவே இருந்தது. ஆழமான சுரங்கங்கள் நாம் தோண்டவில்லை. தோண்ட தெரியாது என்பதல்ல, தோண்டக்கூடாது என்பதனால் தோண்டவில்லை. ஆகவேதான் இரும்பு விலை மதிப்பற்றது என்று நான் கூறினேன். நாம் ஏற்றுமதியும் செய்யவில்லை. எங்காவது குறிப்பு இருக்கிறதா இரும்பு ஏற்றுமதியில் தமிழர்கள் சிறந்து விளங்கினார்கள் என்று? சில ஆயுதங்களை கொடுத்திருக்கலாம், விற்பனை செய்திருக்கலாம். ஆனால் மிளகு போல், அரிசியை போல், பட்டு துணிகளை போல் கப்பல் கப்பலாக நாம் இரும்பு ஏற்றுமதி செய்தோம் என்ற குறிப்பு உண்டா? இல்லை. இது எவ்வளவு ஆழ்ந்த சிந்தனை. அந்த காலத்தில் சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பல நாடுகளுக்கு இரும்பு தேவைப்பட்டது. நாமோ அதில் தன்னிறைவோடு இருந்தோம். ஆனால் பொருள் கிடைக்கிறது என்பதற்காக நம்முடைய இயற்கை வளத்தை சுரண்டி இரும்பையும் அந்த பொருட்களையும் நாம் ஏற்றுமதி செய்யவில்லை. மிளகு ஏற்றுமதி செய்தோம். ஒரு முறை அறுவடை செய்தால் மறு ஆண்டுக்கு அது விளையும். ஏலக்காய் ஏற்றுமதி செய்தோம். பட்டு துணி ஏற்றுமதி செய்தோம். அதனை ஏற்றுமதி செய்தால் தொழில் பெருகும், நெசவாளர்களுக்கு வாழ்வு கிடைக்கும். மீண்டும் பட்டுப்புழுக்கள் எல்லாம் பிறக்கும். பிறந்து ஒரு சில நாட்கள் வாழ்பவை. அவற்றிலிருந்து நாம் நூல் எடுத்துக்கொண்டோம். எளிதில் இயற்கையின் சுழற்சிக்கு உட்படுபவற்றை நாம் ஏற்றுமதி செய்தோம். ஒரு முறை எடுத்துவிட்டால் மீண்டும் ஊற்றெடுப்பதற்கு பல கோடி ஆண்டுகள் ஆகும் என்ற நிலையில் உள்ள தாதுக்களை நாம் ஏற்றுமதி செய்யவில்லை. ஆனால் அந்த தாதுக்களை பற்றிய ஆழ்ந்த அறிவு நம்மிடம் இருந்தது. நமக்கு அறிவு இருந்தது, ஆனால் ஆசை இல்லை. இதுதான் இந்த தமிழர்களுடைய மரபில் இருந்து நாம் பெற வேண்டிய செய்தி. இங்குதான் இரும்பு கொள்ளர்கள் இந்த மரபின் காவலர்களாக இருந்தார்கள் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த துறையினர், அந்த மரபினர் இல்லை என்றால் நமக்கு சிதைந்த இரும்பு பொருட்களை மீட்டுருவாக்கம் செய்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும். நாம் பல போர்களில் தோற்று எப்பொழுதோ அடிமையாகவே ஆகியிருப்போம். ஒரு போரில் பேரரசர் வெற்றி பெறுவதற்கு அந்த பேரரசருடைய வீரம், அந்த வீரர்களுடைய திறன் மட்டுமே அடிப்படை அல்ல. அந்த ஊரில் உள்ள கொல்லர்களுடைய சிறப்பும் அதற்கு ஒரு அடிப்படை. கொல்லர்கள் சிறப்பாக இல்லை என்றால் போரில் தோல்வியை பேரரசனே தழுவ வேண்டியிருக்கும். இரும்பு பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டால் ஆயுதங்களே கிடைக்காது. உழவிற்கும் ஆயுதம் இருக்காது, போருக்கும் ஆயுதம் இருக்காது, கப்பல் கட்டுவதற்கு வாய்ப்பே இல்லை, கோயில் எழுப்புவதற்கும் வாய்ப்பில்லை. இரும்பு பற்றாக்குறையை நிறைவு செய்தல், இரும்பு பற்றாக்குறை ஏற்படாத வகையில் பாதுகாத்தல் ஆகிய 2 நோக்கங்களையும் செவ்வனே செய்தவர்கள் தான் இரும்பு கொள்ளர்கள். அவர்கள் நீங்கள் கண்டது போல, காண்பது போல எதற்கும் ஆகாதவர்கள் அல்லர் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இந்த மரபின் காவலர்களில் ஒரு பிரிவினர். அவர்களும் மரபு காவலர்களே என்பதனை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலம்
அயலவர் படையெடுப்புக்கெல்லாம் ஆட்படாமல் பல்லாயிரம் ஆண்டுகளாக இருந்தது என்றால் அது பாதுகாக்கப்பட்ட காலம் வரை அந்த காப்பு அரணில் இரும்பு கொள்ளர்களுக்கு அடிப்படையான பங்களிப்பு இருந்தது. இன்றைக்கு மரம் வெட்டுவதற்கு கோடரி தேவையே இல்லை. ஏனென்றால் விறகு பயன்பாடே இல்லை. மரம் வெட்டுவதற்கு செயற்கையான கருவிகள் வந்துவிட்டன, தானியங்கி கருவிகள் வந்துவிட்டன. ஆகவே கோடரிகள் தேவையில்லை. மரம் வெட்டுவதற்கு அறுப்பதற்கு பயன்படுத்தும் எல்லா கருவிகளும் அயல்நாடுகளில் தான் இறக்குமதி செய்யப்படுகின்றன. உங்கள் ஊரில் உள்ள ஒரு மரத்தின் கிளையை வெட்டுவதற்கு பல ஆயிரம் கப்பல்கள் வேண்டும், பல கடல்களின் ஆழத்திலிருந்து கச்சா எண்ணெய் எடுக்க வேண்டும், அதற்காக பல ஆயிரம் மனிதர்கள் மீது போர் தொடுக்க வேண்டும், பல நாடுகளை குண்டு வீசி அழிக்க வேண்டும், பல நாடுகளை கடன் சுமையில் தள்ள வேண்டும். இறுதிக்கும் இறுதியாக உங்கள் வீட்டில் உள்ள ஒரு மரத்தின் கிளையை வெட்டுவதற்கு உங்களுக்கு ஒரு கருவி வந்துவிடும். இதற்கு சில செயற்கைக்கோள்களும் வேண்டும் என்பதை நான் மறந்துவிட்டேன். உண்மையிலேயே இவ்வளவுக்கு பிறகுதான் ஒரு மரம் அறுக்கும் கருவி உங்களுக்கு வருகிறது. இவ்வளவும் இல்லை என்றால் ஒரு மரம் அறுக்கும் கருவியை எந்த நாடு இறக்குமதி செய்ய இயலாது. மரம் அறுக்கும் அறம் இன்று யாரிடமும் இல்லை. ஏனென்றால் மரம் அறுப்பதற்கு தேவையான திறனுடன் இரும்பே தமிழ் சமூகத்தில் இல்லை. இன்றைக்கு இல்லை, இரும்பு இல்லை. அறிவாள் அடித்துக் கொடுப்பதற்கு கொள்ளர்கள் இல்லை. கொள்ளர்கள் இருந்தாலும் அவர்களிடம் இரும்பு இல்லை. இன்றைக்கு கிடைப்பவை எல்லாமே வாகனங்களில் இருந்து கீழே விழும் அல்லது திருடப்படும், அதாவது ஒதுக்கப்படும் கலப்பு இரும்புகள். அவற்றில் ஒரு அறிவாள் செய்து அந்த அறிவாளால் ஒரு வலிமையான மரத்தை எல்லாம் வெட்ட இயலாது. மரம் அறிவாளால் மரம் வெட்டி பார்த்தால் நான் கூறுவது புரியும். அறிவாள் உடைந்து போகும். அப்படி உடைந்து போகிறது. அறிவாளே உடையும் அளவிற்கு என்ன பெரிய கடின மரத்தையா வெட்டி கொண்டிருக்கிறோம்? அப்படியான மரங்களும் இல்லையே நாட்டிலே. இருக்கும் மரத்தை வெட்டுவதற்கே அறிவாள் இல்லை, அதற்கான இரும்பு இல்லை. ஏனென்றால் பழைய இரும்பு என்ற பெயரில் பல்லாயிரம் ஆண்டுகளாக நம்மிடம் இருந்த இரும்பு பொருட்கள் அனைத்தையுமே அவர்கள் வாரி கொண்டு சென்று விட்டார்கள். இன்றைக்கு நம்மிடம் இரும்பு இல்லை, இரும்பு அடிக்கும் மனிதர்களும் இல்லை. இந்த அழிவில் இருந்துதான் நாம் இரும்பு கொள்ளு பட்டறைகளை மீட்கும் பணியை தொடங்குகிறோம். இந்த ஒரு காடு எரிந்து விட்டது, சாம்பலாக கிடைக்கிறது. அந்த சாம்பலின் தணலில் நின்று கொண்டுதான் சில விதைகளோடு நாம் வந்திருக்கிறோம். இப்பொழுதாவது விதைக்கவில்லை என்றால் எதிர்கால தலைமுறைக்கு உழவுக்கும் பிற தொழில்களுக்கும் கருவியே இருக்காது. இறக்குமதி இல்லை என்றால் உங்களுக்கு கருவி, அறிவாளே இல்லை, கத்தி இல்லை. இறக்குமதி இல்லை என்றால் உங்களுக்கு கத்தி இல்லை. காய்கறி வெட்டுவதற்கே கத்தி கிடையாது. ஒரு சாளரத்திற்கு கம்பி கிடைக்காது. இன்று சாளரத்திற்கு நீங்கள் கடையில் இரும்பு கம்பியே வாங்குவதில்லை, தகடுதான் வாங்குகிறீர்கள். வீடு கட்டும் அனைவருக்குமே அது தெரியும். வீட்டு கதவில் இன்றைக்கு இரும்பு இருக்கிறதா? இரும்பு கதவு இருக்கிறதா? இல்லை. பழைய வீடுகள் 200 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட வீடுகளில் உள்ள சாளரங்களிலும் சில கதவுகளிலும் உள்ள இரும்பை எடுத்து பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் கடையில் வாங்க தகடுகளை எல்லாம் வைத்து பாருங்கள். வலிமைக்கும் நீங்கள் பயன்படுத்தும் உலோகங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? பழைய கடைகளில் இருந்து பெறப்படும் சாளரங்களில் உள்ள கம்பிகளை உருக்கி வலிமையான ஒரு பொருள் செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் அதை செய்வதற்கு யாராவது கொள்ளர்கள் இருக்கிறார்களா? மீண்டும் என்ன வருகிறது? பழைய இரும்பு என்னிடம் கொடுத்து விடு என்று மீண்டும் அவர்கள் தான் வருகிறார்கள். இடிக்கப்படும் வீடுகளில் உள்ள இரும்பையும் அவர்கள் தான் வாங்குகிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் வந்து வாங்கி செல்பவர் உள்ளூர்காரராக இருப்பார். ஒட்டுமொத்தமாக இவற்றையெல்லாம் திரட்டி செல்பவர் ஒரு பன்னாட்டு நிறுவனங்களே. இப்படி இன்று வரை அவர்கள் நம்முடைய இரும்பு பொருட்களை சூறையாடி கொண்டுதான் இருக்கிறார்கள்.
இன்று வரை இரும்பு தாதுக்காக பல காடுகளையும் வளமான நாடுகளையும் அழித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்று வரை உருக்கு ஆலைகளுக்காக புவியின் பல நிலப்பரப்புகளும் மனித வாழ்வுரிமைகளும் பறிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இவ்வளவுக்கு பிறகும் அவர்கள் கொடுக்கும் இரும்பு ஒரு மரத்தை வெட்டினால் உடைந்து விழுவதாக இருக்கிறது. இதுதான் இன்றைய நிலை. இப்பொழுது நாம் இதே வழியில் பயணித்தால் எதையாவது வாழ்வில் நிலைநாட்ட இயலுமா? நம்முடைய குழந்தைகளுக்கு எதிர்காலம் இருக்கிறது என்று கனவாது காண இயலுமா இதே வழியில் பயணித்தால்? வாய்ப்பே இல்லை. வேளாண்மைக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். வேளாண்மைக்கு வரும்பொழுது உங்களுக்கு மண்வெட்டி வேண்டாமா? கோடரி வேண்டாமா? கட்டுமானத்திற்கு வர வேண்டும் என்றால் கட்டுமானத்துக்கு தேவையான பொருட்களில் உளி இல்லையா? கரணை இல்லையா? மண்வெட்டி இல்லையா? கடப்பாறை இல்லையா? இவையெல்லாம் வேண்டும். நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்றால் இவையெல்லாம் கடையில் கிடைக்கிறது என்று கருதுகிறீர்கள். உங்களுடைய சிக்கலே இதுதான். எல்லாமே கிடைக்கிறது, பணத்தை கொடுத்தால் கிடைத்துவிடும் என்று கருதுகிறீர்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்களால் பணம் கொடுத்து வாங்கவே முடியாதது எதுவோ அதுவே இறையருள். உங்களால் பணம் கொடுத்து வாங்கவே இயலாது எதுவோ அதுதான் உண்மையான செல்வம். ஒன்றை உங்களால் விலை கொடுத்து வாங்க இயலுகிறது என்றால் அது மெய்யான செல்வமே அல்ல. உங்களால் பணம் கொடுத்து வாங்கவே இயலாதது எதுவோ, எது விலை மதிப்பே இல்லாததோ அதுதான் இறையருள். பணம் கொடுத்து நீங்கள் வாங்கும் பொருட்கள் தரமற்றவை என்பது எனக்கு சிக்கலே இல்லை. எல்லாமே தரமாக இருக்கிறதா? எல்லாமே தரங்கெட்டு போய்விட்டது. இது தரங்கெட்டு போனால் எனக்கு என்ன இருக்கிறது? எனக்கு உள்ள கவலை, பணம் கொடுத்தால் கிடைக்கும் என்பதற்காக நீங்கள் ஒரு பொருளை வாங்குகிறீர்கள். அந்த பொருள் பல நாடுகளையும் காடுகளையும் உயிரினங்களையும் அழித்து விட்டு உங்களிடம் வருகிறது. அதை பற்றிய பார்வையும் குற்ற உணர்ச்சியும் உங்களுக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய அக்கறை. அப்படி ஒரு குற்ற உணர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த உரை. பணம் கொடுத்தால் கிடைக்கிறது என்று நீங்கள் கருதாதீர்கள். பணம் கொடுத்து வாங்கினாலும் நாம் வாங்கும் பொருள் நிலை பெறுமா? நம்முடைய காலத்திற்கு நிலைக்குமா? எதிர்வரும் காலத்திற்கு நிலைக்குமா? மீண்டும் நிலத்தை தோண்டாமல் இருப்பதற்கான பொருளாக அது நிலைக்குமா என்ற கேள்வி உங்களுக்குள் எழ வேண்டும். நாம் சில ஓடுகளை நம்முடைய கட்டுமானங்களுக்கெல்லாம் பழைய ஓடுகளைத்தானே வாங்குகிறோம். செம்மைவனத்தில் உள்ள சில கட்டுமானங்கள், நெல்லை பாபநாசத்தில் நாம் எழுப்பிக் கொண்டிருக்கும் சத்திரம், அம்மையப்பர் ஆலயத்திற்கான சத்திர பணிகளுக்கெல்லாம் ஓடு, மரம் ஆகியவை எல்லாமே பழைய பொருட்களாகத்தான் வாங்குகிறோம். சில ஓடுகளில் நாள் குறிப்பிடப்பட்டிருக்கும், அவை செய்யப்பட நாள் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஏறத்தாழ 250 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஓடுகள் இன்றைக்கும் இருக்கின்றன. நாமே அவற்றையெல்லாம் வேய்ந்திருக்கிறோம். இது வல்லவா செல்வம்? இதுதானே செல்வம். 250 ஆண்டுகளுக்கு முன்பு யாரோ ஒருவர் அந்த ஓடுகளை செய்திருக்கிறார். அந்த ஓடு இன்றைக்கு என்னுடைய கட்டுமானத்திற்கு அப்படியே பயன்படுகிறது. நான் இதனை பேணுவேன் என்றால் இன்னும் 250 ஆண்டு கழித்து அது வேறொருவருக்கு இருக்கும். இது எவ்வளவு பெரிய விந்தை! இது வல்லவா தொழில்நுட்பம்? இப்படித்தானே ஒரு தொழில்நுட்பம் இருக்க வேண்டும். 200 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட வீடுகள் இடிக்கப்படுகின்றன. அந்த வீடுகளில் இருந்து நாங்கள் மரச்சட்டங்களை வாங்குகிறோம் நம்முடைய கட்டுமானங்களுக்காக. அந்த சட்டங்களை பார்த்தால் இது இன்னும் 200 ஆண்டுகளுக்கு இருக்கும் என்று தெளிவாக தெரிகிறது. ஒரு மரத்தை நாம் வெட்டினோம் என்றால் அந்த மரத்தில் இருந்து நாம் செய்த பொருட்கள் சில 100 ஆண்டுகளுக்கு நிலை பெற்றன. இந்த மரங்கள் தலைமுறைகளை எல்லாம் பார்த்துவிட்டு உறுதி குலையாமல் இருக்கின்றன. இது தொழில்நுட்பமா? ஒரே ஒரு குண்டூசி செய்வதற்கு நாடுகளை சூறையாடுவது, அந்த குண்டூசி ஒரு மழையில் நனைந்தால் ஒரு வெயிலில் காய்ந்தால் துருப்பிடித்து போகும் என்ற நிலையில் இருப்பது தொழில்நுட்பமா? பல படுகொலைகளை செய்துவிட்டு ஒரு பொருள் செய்யப்படுகிறது. அந்த பொருள் தானும் செத்து போகிறது.
ஆனால் இந்த படுகொலைகளை செய்பவர்களும் இந்த பொருட்களை விற்பனை செய்பவர்களும் மட்டும்தான் கொழித்து கொண்டே இருப்பார்கள் என்றால் இதுக்கு பேர் தொழில்நுட்பமா? இது கொள்ளை நுட்பம் இல்லையா? நீங்கள் வாங்கும் பொருட்கள் யாவுமே இப்படிப்பட்டவைதானே. ஒரே ஒரு பொருள் ஒரு தலைமுறைக்கு அப்பாலும் நிற்கும் என்று ஒரு பொருளை இன்றைக்கு நீங்கள் வாங்கி காட்டுங்க. ஒரு பொருள் வாங்கி இது என் காலத்திற்கு பிறகு இருக்கும் என்று நீங்கள் கூறுங்கள். அதனை நான் செல்வம் என்பேன். அப்படி ஒரு பொருளும் இல்லை. நாம் செம்மையின் ஆற்றுப்படை செயல் திட்டங்கள் வழியாக மரபு தொழில்நுட்பங்களை எல்லாம் மீட்பது பழமை மீது எனக்கு இருக்கும் காதல் இல்லை. எனக்கு அப்படியெல்லாம் எந்த காதலும் இல்லை. பழைய பொருட்களை பார்த்தால் சிலருக்கு பிடிக்கும். உண்மையிலே நான் அதனை வெறுப்பேன். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த பழைய வீடுகளில் உள்ள மரம், கல் போன்றவற்றுக்கெல்லாம் விலையேற்றி விட்டார்கள். பழம்பொருட்கள் மீது எனக்கு உள்ள காதல் இதற்கு அடிப்படை இல்லை. நிலம் என்ற என் தாயாகிய சக்தியின் மீது, அன்னையின் மீது எனக்கு இருக்கும் காதலால் நான் இவற்றை எல்லாம் நிலைநாட்ட வேண்டும் என்று பேசுகிறேன். அவளுடைய முளைகளை அறுத்தது போதும், இதற்கு மேலும் அறுக்க வேண்டாம் என்கிறேன். மேலும் அவளை சிதைக்க வேண்டாம். உங்களுடைய சில்லறை தேவைகளுக்காக, சிற்சில ஆசைகளுக்காக, பணம் இருக்கிறது என்ற மிதப்பிற்காக மேலும் காடுகள் அழிய வேண்டாம், மேலும் நாடுகள் சிதைய வேண்டாம், மேலும் பல்லாயிரம் உயிர்கள் பலியாக வேண்டாம் என்கிறேன். ஒரு எளிமையான இரும்பு பொருள், ஒரு எளிமையான ஆணி செய்வதற்கு கூட துப்பில்லாத சமூகமாக இது சிதைக்கப்பட்டு விட்டது. இது வெறும் திறன் அழிப்பு அல்ல, இது மிகப்பெரிய இயற்கை வள சுரண்டல் என்கிறேன். இதனால்தான் மரபு தொழில்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று நான் கூறிக்கொண்டிருக்கிறேனே அன்றி எனக்கு பழைய பொருட்கள் மீது காதல் அல்ல, பொருளாதாரம் தெரியாதவனும் அல்ல. எனக்கெல்லாம் பொருளாதாரம் நிறையவே தெரியும். இந்த வழிமுறைகளுக்கு மனிதர்களில் ஒரு பகுதியினராவது திரும்பினால்தான் இந்த ஊழி காலத்தில் ஒரு சிறிய சமூகமாவது மீண்டு வரும். நான் ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பு கூறினேன், மண்வெட்டி பிடிக்க தெரிந்தவர்கள் தான் எதிர்காலத்தில் வாழப்போகிறார்கள் என்று கூறினேன். பல உரைகளில் அதனை குறிப்பிடுவேன். அது வேளாண்மை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல. மண்வெட்டி பிடிக்க தெரிந்தவருக்கு தான் உடலில் நோய் இல்லாமல் இருக்கும். ஊழி நல உரைகளில் எல்லாம் கூறியிருக்கிறோம். வெயிலில் அலைய வேண்டும், வெயிலில் காய வேண்டும், மழையில் நனைய வேண்டும். அந்த உடல் தான் இனி தாக்கு பிடிக்கும் என்று சில ஆண்டுகளுக்கு முன்பே கூறினோம். இன்றைக்கு அதெல்லாம் மெய்ப்பாடு அடைந்து விட்டது. மண்வெட்டி பிடிக்க தெரிய வேண்டும், உளி பிடிக்க தெரிய வேண்டும், சம்மட்டி பிடிக்க தெரிய வேண்டும். இயல்பாகவே இவையெல்லாம் செய்யும் பிள்ளைகள் ஊழியின் எல்லா நிகழ்வுகளிலிருந்து மீண்டு வருவார்கள். அவர்களை ஊழியாகிய அன்னை காளி அவர்களை அணைத்துக் கொள்வாள். அவர்களை எல்லாம் அழிக்க மாட்டாள். அவர்கள்தான் அவளுடைய பிள்ளைகளே. எந்த கருவியும் கையாள தெரியாது. பணம் என்ற ஒரு கருவியை மட்டும்தான் தெரியும். அதில் கணக்கு தெரியும், அதை பாதுகாக்க தெரியும் என்றால் அவர்களை காப்பதற்கு இயற்கையின் எந்த பூதமும் இல்லை. மனித பூதங்கள் அவ்வாறானவர்களை அழிப்பதற்குத்தான் இருக்கின்றன. உழைப்பு, இயற்கையோடு இயைந்த வாழ்வு, மரபு ஒழுங்குகள் ஆகியவற்றிலிருந்து விலகாமல் வாழ்ந்தால் மட்டும்தான் உடல் நலம், மனநலம், இந்த புவியின் நலம் ஆகியவையெல்லாம் காக்கப்படும் என்பதனால் மரபு தொழில்கள் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று நாம் கூறுகிறோம். இங்கு நாம் இரும்பு கொல்லுப்பற்றை பயிற்சியையும் அமைக்கிறோம். இரும்பு கொள்ளரை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரே பரவசம். மீண்டும் ஒருவர் வந்து விட்டார் என்று. இப்படி ஊருக்கு ஒருவரோ இருவரோ இருக்கிறார்கள். இவர்களிடம் யார் கற்றுக்கொள்வது? இவர்களிடம் நீங்கள் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கொல்லுப்பற்றை தொழிலையா நான் செய்வது என்று உங்களுக்கு இப்பொழுது தோன்றும். அப்படி தோன்றும். உங்களை தொழில் செய்ய சொல்லவில்லை.
ஒரு நுட்பத்தை பாதுகாக்கும் பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இதனை தொழிலாக செய்ய வேண்டாம். ஆனால் ஒரு நுட்பம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு நுட்பம் பாதுகாக்கப்பட்டால் அது பல்லாயிரம் அல்லது பல கோடி உயிர்களுக்கு தொண்டாற்றும் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மரபில் இருந்து ஒரு நுட்பம் துடைத்தழிக்கப்படுகிறது என்றால் புவியிலிருந்து பல உயிரினங்கள் துடைத்தழிக்கப்படுகின்றன என்பதனை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். தமிழர்களுடைய மரபு ஒரு நுட்பத்தை பாதுகாக்கிறது என்றால் அது பெருமிதத்திற்காக அல்ல, புவியில் உள்ள பல உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. நம்முடைய எல்லா நுட்பங்களுமே புவி சூழலை பேணுபவை. தொல்காப்பியரே நமக்கு முதற் பொருள் நிலமும் பொழுதும் என்று தானே கூறியிருக்கிறார். அதுதானே நம்முடைய அடிப்படை நூலே. அதுக்கு பிறகு வந்தவை தானே மற்ற எல்லா நூல்களும். நிலமும் பொழுதுதான் முதற் பொருள். நமக்கு முதற் பொருளே நிலமும் பொழுதும் தான். இந்த நிலத்தை சிதைக்கும்படியான ஒரு தொழில்நுட்பத்தை தமிழர்கள் சிந்தனையில் கூட இருந்திருக்கவில்லை. ஆகவே நாம் வடிவமைத்து பாதுகாத்த நுட்பங்கள் யாவுமே நிலத்தை பேணுபவை, இயற்கை அன்னையை பேணுபவை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பாதுகாப்பு பணியில் எனக்கும் பங்கு இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது என்பதற்காக இரும்பு கொள்ளு பணியை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதனை ஒரு தொழிலாக பணியாக கருதி இதிலிருந்து ஒதுங்க வேண்டாம். இது ஒரு நுட்பம், இதனை நாம் மீட்டெடுக்க வேண்டும். இதுவே இனத்தின் மீட்பு, இதுவே மரபின் மீட்பு என்று புரிந்து கொண்டு இதற்கு உள்ளே வர வேண்டும். அப்படித்தான் மரத்தச்சு பணிகளிலும் பலர் தயக்கம் காட்டினார்கள். தொடக்கத்தில் நான் பல உரைகளில் கூறுவேன், எல்லோருமே தச்சர் தான் என்று பல உரைகளில் கூறினேன். பலர் தயக்கம் காட்டினார்கள். என்ன கருதுகிறீர்கள்? இதனை செய்து நான் பொருளீட்ட வேண்டுமா என்று கருதுகிறீர்கள்? உங்களுடைய அறிவு எப்படி வடிவமைக்கப்பட்டு விட்டது என்றால், ஒரு வேலையை செய்தால் அதற்கு பணம் வேண்டும் என்று வடிவமைக்கப்பட்டு விட்டது. அல்லது பணம் வேண்டும் என்பதற்காக ஒன்றை கற்றுக்கொள்ளலாம். நான் கூறுவது வேறு. உங்களுக்கு ஒரு நுட்பம் இயல்பாக வருகிறது என்றால் அது உங்களுக்கு அம்மையப்பர் வழங்கிய அருள். அந்த அருள் உங்களுக்கு ஏன் வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், ஏதோ ஒரு வகையில் இந்த சூழலை பாதுகாக்கும் அரணாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பது அவர் விருப்பம். எச்சிலையே ஒரு பெரிய வலையாக பின்னும் திறன் சிலந்திக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு காட்டின் சூழலை பாதுகாப்பதில் சிலங்கிக்கு பெரும் பங்கு இருக்கிறது. அது பிடித்துண்ணும் பூச்சிகள் பெருகினால் பல பூக்கூட்டங்களே அழிந்து போகும், பல தாவர கூட்டங்களே அழிந்து போகும். சிலந்தி தன் எச்சிலால் காட்டை பாதுகாக்கிறது. மண்புழுக்கள் தங்களுடைய எச்சங்களால் நிலத்தை பாதுகாக்கின்றன. நீங்கள் உங்களுடைய ஏதோ ஒரு இயல்பு திறனால் இந்த சூழலை காக்க வேண்டும். எல்லாவற்றுக்குமே பணக்கணக்கு இருந்து விடுமா? பணம் வேண்டும் என்பதற்காகத்தானே கற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் கருதுவீர்கள் என்றால், நிலத்திற்கு பணம் தேவையா? காற்றுக்கு பணம் தேவையா? இவற்றுக்கெல்லாம் பணம் தேவையா? உங்களுடைய பங்களிப்பு தானே தேவை. அதற்கு என்ன விலை இருக்கிறது? காற்றுக்கு என்ன விலை இருக்கிறது? காற்றுக்கு விலை உண்டு என்று நம்பியவர்கள் தானே மூச்சு திணறில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தானே இந்த நிலையை ஏற்படுத்தியவர்களே. காற்றுக்கு விலை இல்லை, நீருக்கு விலை இல்லை, அன்னையின் எந்த உறுப்புக்கும் விலையே இல்லை. அவையெல்லாம் அருள். இந்த அருளை பேணும் பொறுப்பு ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இருக்கிறது, மனிதர்களுக்கும் இருக்கிறது, உங்கள் ஒவ்வொருவருக்குமே இருக்கிறது. ஆகவே மரபு நுட்பங்களை எல்லாம் நீங்கள் பயில வேண்டும் என்பது உங்களுடைய தொழிலுக்காக என்று தயவுசெய்து கருதாதீர்கள். அது தொழிலாகவும் இருக்கலாம். இந்த இனத்தின் காவல் அரண்களில் நானும் ஒன்று என்ற உறுதிப்பாடும் தெளிவும் உங்கள் ஒவ்வொருவருக்குமே வேண்டும். இந்த நிலத்தின் சிலந்தி நான், இந்த நிலத்தின் மண்புழு நான், இந்த நிலத்தின் பட்டாம்பூச்சி நான், இந்த நிலத்தின் அரளி செடி நான், இந்த நிலத்தின் கள்ளி செடி நான், இந்த நிலத்தின் ஆலமரம் நான் என்ற புரிதல் உங்களுக்கு வேண்டும். இந்த நிலத்தின் ஒரு அங்கமே நீங்கள். இந்த நிலம் எந்த நுட்பங்களால் பாதுகாக்கப்பட்டதோ அந்த நுட்பங்களை மீட்டெடுப்பதில்
நாம் அனைவருக்குமே பொறுப்பு இருக்கிறது. இந்த பொறுப்பை நீங்கள் உணர வேண்டும். இந்த பட்டினத்தார் பயிலகத்தில் பலர் பயில வர வேண்டும், வருவார்கள். அவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட பொறுப்பு இருக்கிறது என்ற சிந்தனையோடு வர வேண்டும். ஆகவேதான் நான் இது ஒரு அரும்பணி என்று கூறினேன். இது ஏதோ ஒரு தொழிற்பயிற்சி மையம் அல்ல. இது இந்த மரபை ஊழி காலத்திலும் அதற்கு பிந்தைய சூழல்களிலும் இந்த புவியை பாதுகாப்பதற்கான சில சிலந்திகளின் புழுக்களின் ஒரு கூட்டமைவு. இங்கு கற்றுக்கொண்டு செல்பவர்கள் அவரவருடைய பகுதியில் இந்த நுட்பங்களை எல்லாம் பரப்ப வேண்டும். அப்படி பரப்பி பெருநிறுவனங்களை எல்லாம் சாராமல் நமக்கான கருவிகளை நாமே செய்து கொள்ளலாம். நம்மிடம் இருக்கும் இரும்பு உள்ளிட்ட பொருட்களை அப்படியே பாதுகாத்து இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு கொடுக்கலாம் என்ற நிலையை ஏற்படுத்துவதற்கான ஒரு இடம் இது. பட்டினத்தார் என்ற அம்மையப்பர் தொண்டர் எவ்வளவு பெரிய செல்வந்தர் என்பதனை நீங்கள் அறிவீர்கள். அவ்வளவும் வேண்டாம் என்றுதான் அவர் இதே ஊரில், இதே திருவெண்காடு தான் அவருடைய ஊரும். இந்த ஊரில் அவர் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்து எதுவும் வேண்டாம் என்று கோவணத்துடனும் ஒரு திருவோட்டுடனும் திரிந்து 1000 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. ஆனால் அவருடைய பெயர் இன்றைக்கும் இருக்கிறது. அவர் விட்டு சென்ற கருத்துகள் இன்றைக்கும் இருக்கின்றன. அவர் காலத்தில் பணக்காரர்களே வாழவில்லையா? அவர் ஒருவர் தான் பணக்காரர் தான். அவர் காலத்தில் இருந்த அரசன் பெயர் தெரியுமா? சரியாக பட்டினத்தடிகள் வாழ்ந்த காலத்தில் இருந்த அரசன் யார்? எத்தனை அரசர்கள் இருந்தார்கள்? அமைச்சர்கள் எத்தனை பேர் இருந்தார்கள்? எவ்வளவு பணக்கார வணிகர்கள் இருந்தார்கள் என்று ஏதாவது கணக்குண்டா? அம்மையப்பர் அவற்றையெல்லாம் அழிப்பார். எவற்றை காலத்தில் நிலைபெறச் செய்ய வேண்டும் என்பதனை அவர் அறிவார். செல்வமே வேண்டாம் என்று கோவணத்தோடு திரிந்தாலும் பட்டினத்தடிகளின் பெயர் நிலைத்தது. செல்வமே பெரிதென்று எத்தனையோ பேர் இருந்தாலும் அவருடைய பெயரும் தெரியாது, அவர் வாழ்ந்த தடையும் தெரியாது. இதுதான் ஊழி. இதே திருவெண்காடு தான் அவருடைய ஊர். அவருக்கு திருவெண்காடர் என்றும் பெயர் உண்டு. இந்த பயிலகத்திற்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று கேட்டபோது நான் பட்டினத்தடிகள் என்று கூறிவிட்டேன். பட்டினத்தடிகள் பயிலகம், பட்டினத்தார் பயிலகம் என்றே வைக்கலாம். ஏனென்றால் அவருடைய ஊர் இது. வேறு ஒரு பணக்காரராக இருந்திருந்தால், வேறு ஏதேனும் ஒரு பணக்காரர் இருந்தால் என்ன தெரியுமா கருதுவார்? பணமே வேண்டாம் என்று உதறிவிட்டு போனவருடைய பெயரை வைத்தால் நமக்கும் அப்படி ஆகிவிடுமோ என்று அஞ்சுவார்கள். நான் வேடிக்கைக்காக குறிப்பிடல். எனக்கு பணக்காரர்களை பற்றி எனக்கு சற்று கூடுதலாகவே தெரியும். அப்படித்தான் கருதுவார். அவர் பெயர் வைப்பதற்கே 10 பேருடைய காலில் விழுந்து ஹாவில் ஆரம்பிக்க வேண்டுமா, ஷாவில் ஆரம்பிக்க வேண்டுமா, எங்கு முடிய வேண்டும் என்றெல்லாம் எதற்கு பார்க்கிறார்கள்? பேரில் ஏதாவது தவறு ஏற்பட்டால் பணம் போய்விடுமோ என்ற பதட்டம் தான். எல்லாமே அந்த பதட்டம் தான். வெளியே செல்வதற்கு நேரம் பார்ப்பார்கள், சட்டை வண்ணம் பார்ப்பார்கள், கையில் போடுவதற்கு கல் எந்த வண்ணத்தில் இருக்க வேண்டும் என்று பாரு. எல்லாமே பணத்துக்காக இவ்வளவு கணக்கு. இப்படிப்பட்ட பணக்காரர்கள் இருப்பார்களா? காலத்தில் நிலை பெறுவார்களா? நிலை பெற மாட்டார்கள். நிலை பெற விடாமல் செய்வதானே ஈசன் அருளே. இதெல்லாம் நிலை பெற வேண்டாம் என்பதானே ஈசன் அருள். ஆனால் எதுவுமே வேண்டாம் என்று உதறிய ஒரு மனிதருடைய பெயரை வைத்து அதையே ஒரு பெருமையாக கருதும் ஒரு குடும்பம் இருக்கிறது என்றால் அது மெய்யாகவே அம்மையப்பரை புரிந்து கொண்ட அல்லது அவரிடம் தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் வாய்க்கும். அப்படித்தான் பெயர் வைத்திருக்கிறார்கள். பட்டினத்தார் பயிலகம் என்ற பெயர் சொன்ன பிறகு எனக்கே தோன்றியது, இப்படியெல்லாம் நினைப்பார்களே பணக்காரர்கள். ஆனால் இவர்கள் பணக்காரர் அல்ல, இவர்கள் செல்வந்தர்கள். அவர்கள் செல்வம் எது பணம் எது என்று புரிகிறது. இந்த பணி ஒரு அருஞ்செல்வம். அவர்களுடைய குடும்பம் மேற்கொள்ளும் ஒரு அருஞ்செல்வ பணி இது. இது நன்கு வளர வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போல இந்த கிணறு ஊற்றெடுக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். நான் தனிப்பட்ட முறையிலும் அவரிடம் பல முறை உரையாடி இருக்கிறேன். பொருளை விரயம் செய்யாதீர்கள். உங்களை போன்ற இருப்பவற்றை அப்படியே பொது பங்களிப்பாக கொடுக்கும் மனிதர்கள் மிக குறைவு. ஆகவே உங்களுடைய கிணறு வற்றக்கூடாது.
என்று நான் பலமுறை கூறியிருக்கிறேன். அவர்கள் எந்த அளவு எடுத்துக்கொள்கிறார்களோ தெரியவில்லை. நான் அது குறித்து வேண்டுதலில் தான் இருக்கிறேன். இந்த கிணறுகள் வற்றவே கூடாது என்று நான் வேண்டுதலில் இருக்கிறேன். இவ்வாறான பலர் நம்முடைய திருமுறைகள் பாடப்பட்ட காலத்தில் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அடியாருக்கும் அடியேன் என்று பாடியதெல்லாம் திருப்பணி செய்த தொண்டர்களைத்தான். திருப்பணி செய்த தொண்டர்களுக்கு அவர்களே அடியவர்கள். இறைவனுக்கு மிக நெருக்கமான சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த அடியவர்களுக்கெல்லாம் அடியவன் என்றுதான் பதிகம் பாடினார். அதனுடைய அருமை சற்று ஆழமாக சென்று பார்த்தால் புரியும். ஏன் அப்படி பாடினார் என்று சற்று ஆழமாக சிந்தித்தால், சுந்தரமூர்த்தி நாயனாரே அடியவருக்கு அடியவன் என்று பாட வேண்டுமா? பாடத்தான் வேண்டும். ஒரு ஏரியை வெட்டி வைத்துவிட்டு இந்த ஏரியை பாதுகாப்பவர்களுடைய காலில் என் தலையை வைக்கிறேன் என்று ராஜராஜ சோழன் ஏன் கல்வெட்டு பொறிக்கிறான்? இன்றைக்கு இந்தியா என்று அழைக்கப்படும் பகுதியின் பெரும்பகுதியை தன் ஆட்சியில் வைத்திருந்தவன், அதற்கு வெளியிலும் சென்றவன். அவன் செய்யாத சாதனை என்று எது இருக்கிறது? இறையருள் பெற்றவன், அவனே இறைவனோ என்று கருதும் அளவிற்கு வாழ்ந்தவன். அவ்வளவு பெரிய மெய்யறிவாளன். சிவத்திற்குரிய பேரரசு எது, சிவப்பேரரசு எது என்று கேட்டால் ராஜராஜ சோழனுடைய பேரரசு தான் என்று தெளிவாக கூறிவிடலாம். அப்படிப்பட்டவன், இறையருளிலே வாழ்ந்தவன். அவன் கூறுகிறான், இந்த ஏரியை பாதுகாத்தால் உங்களுடைய தலைமுறையினர் தன்னுடைய கால்களை என் தலையில் வைப்பதற்கு சமம் என்று. ஏன் கல்வெட்டு எழுதினான்? ஏரி என்றால் என்ன? அது இந்த புவியில் என்ன தகவமைப்பில் இருக்கிறது? அது மனிதர்களுக்கு எவ்வளவு இன்றியமையாதது, பல்வேறு உயிரினங்களுக்கு அது எவ்வளவு இன்றியமையாதது, நீர் என்றால் என்ன என்ற சிந்தனை உள்ளவர்களுக்கு தான் அது புரியும். ஒரு அரசன் ஆணையிடலாம், ஏரியை பாதுகாப்பதற்கு ஆணையிட்டால் போதாதா? ஏன் அவருடைய காலை தன் தலையில் வைக்க வேண்டும்? அது செய்து பார்ப்பவர்களுக்கு தான் அது புரியும். இவ்வாறு தம்முடைய பங்களிப்புகளை உழைப்பாகவும் பொருளாகவும் செலுத்துபவர்கள் எப்படிப்பட்ட இறை தொண்டர்கள், அவர்களுக்கு நாம் எப்படி தொண்டாற்ற வேண்டும் என்று செய்பவர்களுக்கு புரியும். வேடிக்கை பார்ப்பவர்களுக்கு புரியாது. வேடிக்கை பார்ப்பவர்களுக்கு பணம் செலவு செய்கிறார்கள், பாராட்டுகிறார்கள் என்றுதான் புரியும். உள்ளே வேலை செய்பவர்களுக்கு தான் இது எப்படிப்பட்ட பணி என்று புரியும். அதில் நான் இந்த செயல்பாடுகளின் கருமையமாக நான் இருப்பதனால் எனக்கு மிக மிக நன்றாக தெரியும், இதெல்லாம் ஒரு இன்றியமையாத பணி. இவையெல்லாம் இறைப்பணிகள், உண்மையாகவே இறைப்பணிகள். இறையருள் இல்லாமல் இப்படிப்பட்ட சிந்தனையே வராது. இப்படி ஒரு பணியில் இறங்கலாம் என்ற சிந்தனை கூட வராது. இப்படி செம்மையில் ஒரு பணியை நடைமுறைப்படுத்தும் குடும்பத்தினருக்கு இறையருள் நிறைய வேண்டும், அமையப்பொருள் அருள் நிறைய வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். கோயில்களுக்கு ஏற்கனவே நிலம் கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். இப்போ நம்முடைய ஆதியூரில் சபரி என்ற நம்முடைய செம்மை சமூகத்தவருடைய குடும்பம் நிலம் கொடுத்திருக்கிறது. நெல்லை பாபநாசத்திலே சரவணன் மணிமேகலுடைய குடும்பம் நிலம் கொடுத்து பணியாற்றுகிறது. நிலம் கொடுத்து கொடையாளர்கள் அல்ல, பணியாற்றுகிறார்கள். இது போன்றவர்கள் இந்த மரபின் காவலர்கள் மட்டுமல்ல, இது போன்றவர்கள் தான் இறையருள் நிறைந்தவர்கள். இந்த மனம் வேண்டும். இந்த பொருள் இல்லை என்றால் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய திறன் மேம்பாடு ஆகியவை எல்லாமே பயன்படும், இந்த சமூகத்திற்கு வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போல, என்னிடம் பணம் இல்லை, என்னிடம் இந்த பணி செய்வதற்கெல்லாம் என்னிடம் பணம், எனக்கு ஒவ்வொரு மாதமே ஒரு புதிய தொடக்கம் தான். சட்டியை துடைத்து விட்டு தானே அடுத்த மாதத்திற்கு சட்டி நிறையும். இது பொதுவாக என்னுடைய வழக்கம். எனக்கு பெரிய உபரி இல்லை, மிக உபரி இருக்கும், குறைவாகத்தான் உபரி வைத்துக் கொள்வேன். ஆனால் நான் உழைக்கிறேன், ஊராக செல்கிறேன், பயணம் செய்கிறேன், உழைக்கிறேன். இது என்னுடைய பங்களிப்பு. நான் வேண்டுகிறேன், என்னுடைய தாயையும் தகப்பனையும் நான் வேண்டிக் கொண்டே இருக்கிறேன், வினைப்படுகிறேன். அவருடைய வினைப்படுத்தலுக்கு அப்படியே நான் ஆட்படுகிறேன். இது என்னுடைய பங்களிப்பு.
ஆகவே பணம் இருப்பவர்கள் தான் செய்ய முடியும் என்று நீங்கள் வேடிக்கை பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தால் இந்த பணியை நான் 7 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியிருக்கவே இயலாது. நானெல்லாம் எந்த பணமும் இல்லாதவன் தான். 7 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கடனாளி நான். பணத்திற்கு இதற்கு நேரடி தொடர்பில்லை. எவ்வகையில் நீங்கள் இப்பணிகளில் ஈடுபட இயலுமோ அவ்வகையிலெல்லாம் ஈடுபட வேண்டும் என்பதுதான் உங்களுக்கு நான் விடுக்கும் அழைப்பு. அவ்வகையில் ஈடுபடும் அனைவருமே இறை அடியார்களே. அந்த எல்லா அடியார்களுக்கும் நானும் அடியவனே என்றுதான் நான் உங்களை அழைக்கிறேன். இந்த பட்டினத்தார் பயிலகம் இன்று செம்மையின் மரபுக்கூடல் வழியாக ஒரு தொடக்கம் பெற்றிருக்கிறது. இந்த பயிலகம் நன்கு வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த பயிலகத்திற்கு வரும் மாணவர்கள், பங்களிப்பு செய்பவர்கள் அனைவருமே நன்கு வளர்ச்சி அடைய வேண்டும் என்று அம்மைய அருளை வேண்டி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. செம்மை பற்றிய மேலதிக தகவல்களை www.semmaivanam.org என்ற இணையதளத்திலும், செம்மை மரபுப்பள்ளி என்ற யூடியூப் சேனலிலும், செம்மை வனம் என்ற முகநூல் பக்கத்திலும் பெறலாம்.